ஒரு படி ஏற நீ காலை தூக்கி வச்சிட்டாலே மீதி இருக்கிற 10 படி ஏறிடலாம். ஆனால் அந்த ஒரு படி ஏற முயற்சி பண்ணுறது ஒரே ஆள் யாருன்னா அது நீயாக தான் இருக்கணும். உன்னை எவனுமே ஏற்ற முடியாது. ஸோ அப்படின்றக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கோன்னா அந்த வீட்டில் நான் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து வீட்டில் ஒரு 5 பொருள் சொல்லலாம். ஏன்னா இந்த 5 பொருளும் ஏன் மனுஷன் அப்படி சொல்லி இப்படி வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமாக பிடிக்கக்கூடாத விஷயம் 2. ஒன்று மூதேவி, ஒன்று தரித்திரம். இது 2மே பிடிக்கக்கூடாதுன்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக சாப்பிட்றது, சுத்தபத்தமாக இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, பேட் வைஸ் பேசக்கூடாது, தப்பான இடத்துல பார்க்கக்கூடாது, தப்பான இடத்துல பேசக்கூடாது, சாமியை கும்பிடணும், சித்தரை வழிபாடு பண்ணணும், தெய்வ வழிபாடு பண்ணணும், தொழுவணும், ஜக்காத் பண்ணணும், இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து நம்மளுக்காக நம்ம பண்ணிக்கிறது மனுஷனுக்கு. இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்கள் சில விஷயம் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா 5 பொருட்கள் முக்கியமாக ரொம்ப மெயினானது சொல்கிறேன். ஒரு மனிதன் தினசரி பயன்படுத்துகிற ஒரு பொருள். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, அது 1000 ரூபாய் செப்பலாக இருந்தாலும் சரி, 100 ரூபாய் செப்பலாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாய் செப்பலாக இருந்தாலும் சரி, அருந்துருச்சுன்னா தேஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கோங்க.